உன் பிசினஸ் செட் ஆயிடுச்சா? இல்ல, பணம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு பணம் தேவைப்படும்? இன்னும் 50 லட்ச ரூபா வேணும். வெறும் 50 லட்சம் தானா? உனக்கு பணம் கிடைச்சிடும். இங்க பணம் மட்டும்தான் குவிஞ்சு கிடக்கு. எப்ப வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆனா நீ என்ன கவனிக்கணும். அப்போ நான் உன்னை கவனிப்பேன். யாரு ஃபோன் பண்றாங்க? சஞ்சய் தான். இப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா? அட, ஞாபகம் வராம இருக்குமா என்ன? துபாயில உங்களுக்கு ஏன் ஞாபகம்லாம் கூட வருமா? நான் உன்னை மறந்தாதானமா நினைக்கிறதுக்கு. சும்மா என்ன நீங்க ஏமாத்தாதீங்க. ஓஹோ, அப்படியா? நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். என்ன, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. அது சரி, நவநீத் எப்படி இருக்கான்? படிப்புல கவனம் செலுத்துறானா இல்ல? இப்பெல்லாம் உங்க பையன் படிப்புல பயங்கரமா கவனம் செலுத்துறான். துபாயில இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? எதுவும் வேண்டாம், நீங்க வாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ பேபி. என்ன சொல்றாரு? நாளனைக்கு வராராம். நாளனிக்கா? ஐயோ பேபி, அப்ப நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கே. கிளம்பவா? வேண்டாம். மா 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 நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. என்ன இங்க என்ன நடக்குது? அப்பா இருக்கும்போது நீங்க இப்படி வேற பையனோட நீங்க அந்த அளவுக்கு கேவலமானவங்களா? நீங்க வார்த்தைய அளந்து பேசு. கோவத்துல கண்டதையும் வளராத, புரியுதா? உங்களை என் அம்மான்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. நான் அப்பாவுக்கு இப்பவே பைத்திய மாதிரி நடந்துக்காத. உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்றியே, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நீ பண்றதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. மனுஷன் பணம் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுவும் கட் ஆயிடும். நீங்க என்ன என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமா, அதனால என்ன? போ, யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. வெளியாளுங்க முன்னாடி எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாம இரு. போய் யாருன்னு பாரு. ஹாய் நவ்னீத். என்னடா என்ன அப்படி பாக்குற? பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். அவங்கள முதல்ல உள்ள வரவிடு. வாங்க. இங்க பாரு நவ்னீத், நமக்குள்ள இதுக்கு சண்டெல்லாம். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஒன்னா விளையாடுறோம், ஒன்னா குடிக்கிறோம். இருந்தாலும் எனக்கு மொத்த பணமும் வேணும். மற்றபடி நமக்குள்ள எந்த பகையுமே இல்லை. ஏந்தா உன் 6 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் நவநீத்துடைய கடன், கூட 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அதை வச்சு நீ ட்ரீட்மெண்ட் பாத்துக்க. மிச்ச பணம் இருந்தா பார்ட்டி கொண்டாடு. இதுக்கு மேல என் புள்ள நவநீத் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க, என்னை விட மோசமானவ இருக்க மாட்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ வெல்கம்னு சொல்றதுக்குலாம் என்கிட்ட டைம் இல்ல. கிளம்புங்க. எங்க பாரு, இந்த வாரம் உன்னால 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா?
நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருப்பேன்? தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்த நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷனுக்கு நீ ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ம்? நான் ஒரு நல்ல மனைவி. ஓ வேலை நேரத்துல புருஷனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் காதலிக்கிற மனைவி. அதுக்காக விடவும் மாட்டேன். சரி, இங்க பாரு. இது உனக்கு ஜரிகை போட்ட சாரி. வாவ். துபாயோட பெஸ்ட் டிசைனர் டிசைன் பண்ண சாரி இது. ஆஹா, அப்புறம் இது உன்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம். பரவாயில்லையே. அப்புறம் இந்த மொபைல் நவனித்துக்கு. பை தி வே, அவன் எங்க? நான் வரேன்னு அவனுக்கு தெரியாதா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் உங்க புள்ளையாச்சே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். நோட்ஸ் வாங்க. இப்பெல்லாம் நிறைய படிக்கிறான் அவன். அவன் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அது சரி. நான் இவ்ளோ கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆனா நீ தேங்க்யூ மட்டும் சொன்னா எப்படி? ஆக்சுவலா நவனித் வீட்ல இல்லாததும் ஒரு விதத்துல நல்லதுதான். ம்? நாம இப்போ ரொமான்ஸ் பண்ணலாம்ல? ம்? ஆனா இப்பல முதல்ல குளிச்சிட்டு வாங்க. அட, என்ன நீ குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கலாமே? இல்ல, முதல்ல நீங்க போங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. ஓ. சரி, ஒரு ஐடியா. நீ நானும் ஒண்ணா குளிக்கலாம். ம்? நீங்க திருந்தவே மாட்டீங்க. அட வாயேன், சொன்னா முதல்ல கேட்க குளிச்சிட்டு மாட்டே வாங்க. போல. ஏய் நீயா? கால் பண்ணாம எதுக்கு இங்க வந்த? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற மைடியா? நான் என்னைக்கு கால் பண்ணிட்டு வந்திருக்கேன்? சஞ்சய் வந்திருக்காரு. நீ அலர்ட்டாரு. அவர் முன்னாடி கிறுக்குத்தனமா கண்டதையும் ஒளறி வைக்காத. அவருக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ ஏன் கவலைப்படுற? உன் புருஷன் எங்க? குளிக்க போயிருக்காரு. குளிக்க போயிருக்காரா? அவர் வர வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்ல? நீ போ போ. சந்திரன் கரெக்டான இடத்துல தான் இருக்காரு. அதுவும் ராகுவோட பாதிப்பு இருந்ததுல அதுவும் ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. இப்ப இங்க வரத்துக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ம்ஹும். பரவாயில்லையே, உங்க கையில இருக்கிற ரேகை கூட நல்ல அறிகுறியை தான் காட்டுது. ராஜேஸ்வரி, சஞ்சய், இவரு சந்தோஷ், பண்டிதர். வணக்கம். நம்ம வீட்ல வாஸ்து பாக்கறதுல இருந்து பூஜை ஆரத்தி எல்லாமே இவர்தான் நடத்தி வைக்கிறாரு. ராஜேஸ்வரி, ஒரு நிமிஷம் இங்க வா. ம். பாத்ரூம்ல இந்த பேர் பாட்டில பார்த்தேன். அந்த நவனி எங்க போயிருக்கா? உடனே ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ஐயோ, அந்த பீரை நான் தான் வச்சேன். நவநீத்துக்கு பீரை தொடர பழக்கம் கூட இல்ல. நீ வச்சியா? உனக்கு எப்பல இருந்தது பழக்கம்? ஐயோ இல்லங்க, நீங்க இருக்கீங்க பாருங்க. முடிய வாஷ் பண்றதுக்காக இந்த பீரை வாங்கிட்டு வர சொன்னேன். முடி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சில்கியா. நீங்களே தொட்டு பாருங்களேன், பட்டு மாதிரி இருக்குங்க. ராஜேஸ்வரி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? நவநீத் ரொம்ப நல்ல பையங்க. நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படியா? அது சரி, இந்த பண்டிதருக்கு ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியல. இங்க பாருங்க, இவர் திறமைய நீங்க தப்பா இட போடாதீங்க. இவரு ரொம்பவே டேலண்டட். இவர் என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப நல்லபடி நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்களும் உங்க பிசினஸ் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் பண்டிதரை கேட்டே முடிவெடுங்க. உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். இரு. ஜெய் சார். சஞ்சு சார், சொல்லுங்க. நீங்க நாளைக்கு காலையில என்ன பார்க்க வீட்டுக்கு வாங்க. புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்ல,
அதோட கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துருவாங்க. சரிங்க சார், நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. டார்லிங், ம்? நான் வந்து ஒரு புது ஃப்ளாட்டை பார்க்க போனோம். அதனால போயிட்டு 1/2 அன் ஹவர்ல வந்துடுறேன். சரியா? இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. நான் உங்களுக்காகவே இன்னைக்கு சமைச்சிருக்கேன். நாளைக்கு நீங்க போங்க. ம், சரி, நாளைக்கு போய்க்கிறேன். அது ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட்டான வேலை இல்லை. அப்படி சொல்லுங்க. ம். அது சரி டார்லிங், இந்த நவநீத் எங்க தான் போயிருக்கான்? அவனை பார்க்கவே முடியல. என்ன நீங்க இவ்ளோ என்கொயரி பண்றீங்க? அவன் வயசு பையங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. வந்தா அவனே வந்து உங்களை பாப்பான். என்ன ஸ்வீட் ஹார்ட், இதுல இரிட்டேட் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம பையன் எங்க போறான், என்ன செய்யறான், யாரை பார்க்கறான்னு உனக்கு தெரியணும்ல. ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் விட்டா இந்த காலத்து பசங்க கெட்ட வழியில போயிடுவாங்க. என்ன புரிஞ்சுதா? சரி, என்ன சமைச்சிருக்க சொல்லு. வாங்க. வாங்க போலாம். ஹலோ. நவநீத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்ன? இது நான் இப்பவே வரேன். என்னங்க, சீக்கிரம் எந்திரிங்க. என்னாச்சு? நவநீத்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். என்னது? ஆமா. இந்த பணம் போய் வைத்தியம் பாத்துக்கோ. என் புள்ள நவநீத் மேல எந்த போலீஸ் கேஸும் கொடுக்க கூடாது. பொடி. நவநீத், டேய் நீ குடிச்சிருக்கியாடா? நீங்க என்ன இப்படி அடிச்சது சரியில்லை டாட்.